பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் ஓரிரு தினங்களில் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் மக்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக பெருகி மூமின்கள் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டு நமக்கு மத்தியில் ஏற்பட்ட பிழைகளை பொறுத்து கொண்டு சகோதரத்துவத்தை பேண வேண்டிய முஸ்லிம்கள் இந்த ரமலான் மாதம் வரக்கூடிய நேரங்களில், ஹஜ் பெருநாள் நெருங்கக்கூடிய நேரங்களில் அதிகமாக கருத்து வேறுபாடுகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் வழிகேடர் என்று கூறிக்கொண்டு பிரச்சனைகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு, இந்த கருத்து மோதல்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது பிறை குறித்த கருத்து வேறுபாடுதான். மாதத்தை எப்படி முடிவு செய்ய வேண்டும்? பிறையை கண்ணால் பார்த்து முடிவெடுக்க வேண்டுமா? உலகத்திலே எங்கிருந்து பிறை பார்த்த தகவல் கிடைத்தாலும் அதன் அடிப்படையில் நாம் பெருநாளை மாதத்தை முடிவெடுக்கலாமா? அல்லது விஞ்ஞான பிறையை விஞ்ஞானிகள் கணித்து கூறக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு பெருநாளை நாம் முடிவு செய்யலாமா? தத்தமது பகுதிகளில் தான் பிறையை பார்க்க வேண்டுமா? வெளியிலிருந்து பிறை பார்த்த தகவல் வந்தால் அந்த தகவலை நாம் ஏற்கக்கூடாதா, ஏற்க வேண்டுமா? இது குறித்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இன்றைக்கு முத்தி இருக்கிறது என்றால், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில் இது சம்பந்தமாக ஒரு விவாதத்தை வைக்கிறார்கள். எந்த கருத்து சரியானது என்று பேசிக்கொள்ள முன்வருகிறார்கள். பேசிக்கொண்டால் தவறு அல்ல. ஆனால் இஸ்லாமிய மரபுகளை நெறிமுறைகளை மீறி இதில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முடிவில் அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது? என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ காஃபிர், நீ முஸ்லிமே இல்லை, நீ குர்ஆனை நிராகரித்து விட்டாய், நபிமொழிகளை நிராகரித்து விட்டாய் என்று சக முஸ்லிமை வழிகேடராக சித்தரிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. அது மாதிரி தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை இவர்கள் யூதர்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையில அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பிரச்சனையை இப்படித்தான் பார்க்க சொல்கிறதா? இந்த பிறை என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களை வழிகேடர்கள் என்றும் யூத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் காஃபியர்கள் என்றும் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக கிடையாது. இது மக்களாக உருவாக்கி கொண்ட ஒரு ஃபித்னா. குர்ஆனிலோ நபிமொழிகளிலோ இதற்கு கொஞ்சம் கூட அனுமதியே கிடையாது. அல்லாஹ் ரசூல் இதை விரும்பவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்கள் எப்படி பெருநாளை முடிவு செய்தார்கள்? இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பெருநாள் என்ற ஒரு நிலை இருந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் அனைவரும் ஒரே கருத்திலே தான் இருந்தார்கள். ஒன்றுபட்டுத்தான் அவர்கள் பெருநாளை முடிவு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகள் கூட சஹாபாக்களிடம் எழுந்தது. இன்னைக்கு நம்மிடத்தில் ஏற்படுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பிறகு சஹாபாக்களுக்கிடையே பிறை விஷயத்திலே கருத்து வேறுபாடுகளும் எழுந்தது. அந்த கருத்து வேறுபாடுகளின் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்களா? காஃபிர் ஃபத்வா கொடுத்தார்களா? வழிகேடர் என்று ஃபத்வா கொடுத்தார்களா? அதை பார்க்க இயலாது. அவர் அவருடைய கருத்தில் இருந்திருப்பார், மற்றவருடைய கருத்தில் அவர் இருந்திருப்பார். இப்படித்தான் அவர்கள் அணுகி கொண்டார்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கம் பிறை விஷயத்திலே ஒரு உண்மையை முதல்ல நம்ம புரியணும். இது கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். இது அக்கீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கிறது மார்க்கத்தில். ஒவ்வொரு விஷயம் மாணவர்கள் நம்பணுமா வேண்டாமா, இப்படி ஒரு கருத்து வேறுபாடு வந்தா இது டேஞ்சர். ஏன்னா மாணவர்களை நம்பணுங்கிறது தெள்ள தெளிவாக பல ஆதாரங்கள் மூலம் குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அக்கீதா, நம்பிக்கை சார்ந்த விஷயம். விதி இருக்குதா இல்லையா, விதி மூலம் நடக்குதா இல்லையா, நமக்கு நன்மை தீமை அனைத்தும் விதி மூலம் தான் நடக்குதா, அல்லது விதி இல்லாம நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய முயற்சி மட்டும்தான் காரணமா, இதெல்லாம் அக்கீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல கருத்து வேறுபாடு வரக்கூடாது. இதுல ஒரு ஆள் கருத்து வேறுபாடு கொள்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக பல குர்ஆனையும் குர்ஆன் வசனங்களையும் பல நபிமொழிகளையும் மறுத்து அதற்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லும் போதுதான் அக்கீதாவிலே நம்பிக்கை சார்ந்த விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் தோன்றும். அது டேஞ்சர். ஆனால் இந்த பிறை விஷயம் இருக்கிறது, இது அக்கீதாவே கிடையாது. முதல் ஒரு விஷயத்தை புரியணும். இந்த பிறையில மாதத்தை எப்படி முடிவு செய்யறது, விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்யறதா, சர்வதேச பிறையை கொண்டு முடிவு செய்வதா, நம்முடைய பகுதியில பிறையை பார்த்து முடிவு செய்வதா, இது அக்கீதா மேட்ரா, கொள்கை சார்ந்த விஷயமா, ஒரு மசாயில் பிரச்சனை. இதுல ஒருவர் நல்ல முறையில் நடந்தால், சரியான தீர்ப்பை தேர்வு செய்தால் அவருக்கு 2 கூலி. தவறான முடிவை எடுத்தால், அவர் சரி என்று நினைத்து தவறான முடிவை எடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவரையும் குற்றவாளியாக கருதல, அவருக்கு 1 கூலி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் முயற்சி செய்கிறார், சரியான தீர்ப்பை வழங்கினால் அவருக்கு 2 கூலி. அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பு தவறா இருக்கு, ஆனா முயற்சி பண்ணி இருக்கிறாரு, இதுதான் சரின்னு நினைக்கிறாரு, அந்த நிலையில அவருக்கு அல்லாஹ் 1 கூலியை தருகிறான். அவரை பாவியாக குற்றவாளியாக அல்லாஹ் கருதவில்லை என்று மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த பிறை விஷயம். மூமின்கள் நம்ம எப்படி பார்க்கணும், இந்த விஷயத்துல இதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குன்னு நமக்கு மாற்றமான கருத்துல ஒரு சாரார் இருக்கிறாங்களா, அப்ப மூமின்கள் எப்படி பார்க்கணும், வழிகேடன் காஃபிர், இந்த சிந்தனை வரக்கூடாது. நமக்கு என்ன சிந்தனை வரணும், நான் சரியான கருத்துல இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு 2 கூலி தருவான், நீ தவறான கருத்துல இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு 1 கூலி தருவான். எப்படி நம்ம பார்க்கணும், அல்லாஹ் உங்களுக்கு 1 கூலி தருவான். சரியான கருத்து எதுன்னு நம்ம என்ன செய்யலாம், சகோதரத்துவத்தோட நமக்கு மத்தியில கலந்துரையாடல் செய்து கொள்ளலாம். இப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப இது சமுதாயத்தின் சாபக்கேடு, இது நல்ல மூமின்களுடைய பண்பு அல்ல. மார்க்கத்திலே ஒரு மசாயில் பிரச்சனை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தாக்குவது, வழிகேடர்களாக சித்தரிப்பது, அதை வைத்தே என்னுடைய ஏக்கம் மட்டும்தான் சுத்தமானது, மற்றவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று இதை காரணமாக கொண்டு மக்களிடத்தில் துவேஷத்தை வெளிப்படுத்துவது, கிளப்புவது, அதுவெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த பிறை விஷயத்துல சரியான கருத்து என்ன, எது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமான முடிவு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னும் ஒரு விஷயத்தை தெள்ளத் தெளிவாக நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பிறை விஷயத்தை எப்படி பார்க்கிறது. இன்னைக்கு பிறையில ஒவ்வொரு ஆளும் ஸ்கேல எடுத்துக்கிட்டு இது என் கருத்து தான் ரொம்ப சரி, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளை ரொம்ப கரெக்டா இருக்குது, கொஞ்சம் கூட இதுல பிசுறு இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பிறை விஷயத்துல இந்த சமுதாயம் இயலாத நிலையில தான் இருக்கும். உண்மை அதுதான். எந்த கருத்துல நீங்க இருந்தாலும் சரி, அது நீங்க சர்வதேச பிறைங்கிற கருத்துல இருந்தாலும் சரி, தத்தமது பகுதியில பிறப்பாக்கணுங்கிற கருத்துல இருந்தாலும் சரி, ஏன் ஏறத்தாழ துல்லியமாக கருதக்கூடிய கரெக்டா கணித்து சொல்லக்கூடிய விஞ்ஞான பிறைங்கிற கருத்துல இருந்தாலும் சரி, உங்களால 100% ஒரு தீர்க்கமான முடிவை பிறை விஷயத்தில் எடுக்க இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் என்ன செய்கிறான், சந்திரனை அமைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறை விஷயத்துல சமுதாயம் இயலாத நிலையில இருக்கும். சில தவறுகள் கூட அவங்கள்ட்ட ஏற்படும். உண்மையான சரியான முடிவுக்கு மாற்றமாக பிறை விஷயத்துல சமுதாய மக்கள் தவறான முடிவை கூட எடுப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அது பெருசு கிடையாது, நீங்க எடுக்கிற முடிவு தான் அல்லாஹ்விடத்துல பெருமதியானது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பிறை விஷயத்துல மென்மை போக்கை சொல்லி அல்லாஹ் நமக்கு இதுல இலகுவை வழங்கி இருக்கிறான், மென்மையை வழங்கி இருக்கிறான். இதுல அவனுக்கு கிடுக்கு பிடி அல்லாஹ் நமக்கு பிடிக்கல, வேற எது மாதிரி முடிவெடுத்துனா உனக்கு நரகம், அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்லல என்ற ஒரு அடிப்படையை முதல்ல நம்ம புரியணும். இதுக்குரிய ஆதாரங்களை நாம் அறிந்து கொள்வோம்.
அபூதாவுதுல 1979வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹதீஸ பாருங்க, இதத்தான் முதல் மனசுல வைக்கணும். பிறை விஷயத்துல கணிப்பு சரியா, சர்வதேச பிற சரியா, தத்தமது பகுதி சரியா, அதை தெரியறதுக்கு முன்னாடி பிறை விஷயத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை எப்படி பார்க்குது, நம்ம இன்னைக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதுக்குன்னு ஒரு இயக்கம், எதுக்கு? பிறைக்காகவே ஒரு இயக்கம், அதுக்குன்னு ஒரு ஜமாத். என்னங்க இது? இது எந்த மார்க்கத்திலங்க இப்படி இருக்கிறது? அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறையா இது? இப்படி எல்லாம் சமுதாயத்தில் இதை ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு சமுதாயத்தை கூறு போடுவது கிடையவே கிடையாது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத பாருங்க, வஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன் வ அல்ஹாக்கும் யௌம துலஹூன். நோன்பு பெருநாள் என்பது எந்த நாளை நீங்கள் நோன்பு பெருநாள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதுதான் நோன்பு பெருநாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதை நீங்கள் நோன்பு பெருநாள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதுதான் நோன்பு பெருநாள். வ அல்ஹாக்கும் யௌம துலஹூன், எதை ஹஜ் பெருநாள் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதுதான் ஹஜ் பெருநாள். வகுல்லு அரஃபா மௌகிஃபுன், அரஃபா முழுவதும் தங்குவதற்குரிய இடம்தான். வகுல்லு மினா மன்ஹருன், மினா முழுவதும் அறுத்து பலியிடுவதற்குரிய இடம்தான். வகுல்லு ஃபிஜாஜி மக்கா மன்ஹருன், மக்காவுடைய எல்லா தெருக்களும் அறுத்து பலியிடுவதற்குரிய இடம்தான். வகுல்லு ஜமஇன் மௌகிஃபுன், முஸ்தலிஃபாவுடைய எல்லா இடங்களுமே நாம் தங்குவதற்குரிய இடம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த நபிமொழியை சொல்றாங்க? அரஃபாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி நிக்கிற இடம் தான், நம்ம அந்த இடத்துல நம்ம தங்கணுமோ என்று நீங்க நினைக்காதீங்க. அரஃபா முழுக்க நீங்க எங்க நின்றாலும் சரி, எங்க தங்கினாலும் சரி, அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு சொன்ன சட்டத்தை நீங்க பேணியவர்களா ஆயிருவீங்க. இங்கதான் தங்கணுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி எங்க நிக்கிறாங்களோ அங்கதான் நம்ம நிக்கணுமா, அப்பெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இதுல அல்லாஹ் உங்களுக்கு இலகுவ வழங்கி இருக்கிறான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்றாங்க? அரஃபாவுல நீங்க எந்த இடத்துல தங்கினாலும் பிரச்சனை இல்லை, அதுல உங்களுக்கு இலகு. இந்த விஷயத்துல அல்லாஹ் ரசூல் உங்களை பிடிக்கல, அல்லாஹ் ரசூல் உங்க மேல கடுமையான சட்டத்தை போடல. இதுல உங்களுக்கு விசாலமான முறைகளை, விசாலமான தீர்ப்புகளை அல்லாஹ் ரசூல் வழங்கி இருக்கிறாங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? மினா முழுவதும் அறுக்கிறதுக்குரிய இடம். மினாவுல இந்த இடத்துல தான் அறுக்கணுமோ, குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் அறுக்கணுமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இங்க தானே அறுத்திருக்கிறாங்க, அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அப்படி நினைத்து கொண்டு நீங்களா உங்களை நீங்க சிரமப்படுத்திக்கிறாதீங்க. மினாவுல நீங்க எங்க எடுத்தாலும் பிரச்சனை இல்ல, முஸ்தலிஃபாவுல எங்க நீங்க தங்கினாலும் பிரச்சனை இல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சலுகை வழங்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியில தான் முதல் சொன்னாங்க, நீங்க எதை பெருநாள்னு முடிவு செய்றீங்களோ அதுதான் பெருநாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சில நேரங்கள்ல நீங்க முடிவு செஞ்சதுக்கு மாத்தமா சில தகவல்கள் கூட வரலாம், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. நீங்களா ஒரு முடிவு செஞ்சு அல்லாஹ் ரசூல் காட்டினதுதான் உங்களுக்கு சரிங்கிற தெரிஞ்ச அடிப்படையில நீங்கள் ஒரு முடிவை தேர்வு செய்து கொண்டு போய் இருப்பீர்கள். திடீர்னு அதுக்கு மாற்றமான தகவல்கள் வருகிறது, நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, நேத்து பெருநாளா இருக்குமோ, இல்ல நாளை கழிச்சு இருக்குமோ, இந்த சிந்தனை தூக்கி தூர போடுங்க. நீங்களா சேர்ந்து எதை பெருநாள் முடிவு பண்ணிட்டீங்களோ அதுதான் பெருநாள். நீங்களா சேர்ந்து எதை ஹஜ் பெருநாள் முடிவு பண்ணீங்களோ அதான் ஹஜ் பெருநாள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை இப்படித்தான் பார்க்கிறது. ஆனால் மனிதர்கள் எப்படி பார்க்கிறாங்க, இன்னைக்குள்ள மக்கள் இந்த பிறை பிரச்சனை எப்படி பார்க்கிறாங்க என்பதை நீங்க சிந்திக்கணும். இரண்டாவது, புகாரியில் 1900 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு செய்தியும் பாருங்க, இதெல்லாம் எல்லாரும் காட்டுவாங்க. பிறையை பத்தி பேசக்கூடிய அந்த கருத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்வாங்க, இதை காட்டுவாங்க. ஆனா அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மிக முக்கியமான மைய கருத்து என்ன? நபி அவர்கள் அதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்க. அது என்ன விஷயம்? இதா ராய்துமுஹு ஃபஸூமு, பிறையை பார்த்தா நீங்க நோன்பு வையுங்க. வ இதா ராய்துமுஹு ஃபஃப்திரு, பிறையை பார்த்தா நீங்க நோன்பை விடுங்க. ஃபைன் உம்ம அலைக்கும் ஃபக்துரு லஹு, அந்த பிறை உங்களுக்கு தென்படாவிட்டால், மறைக்கப்பட்டால், அப்போது நீங்கள் முதல் மாதத்தை 30ஆக கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை நீங்க பாருங்க. பிறையை பார்க்கணும், பிறையை பார்த்து நோன்பை துவங்கணும், பிறையை பார்த்து நீங்க நோன்பை முடிவு செய்யணும். உங்களுக்கு பிற தெரியல, 29 நாள் முடிஞ்சு 30ஆவது நாள் பிறையை தேடுறீங்க, ஆனா பிற உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க 30ஆக கணித்துக் கொள்ளுங்கள். அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமானமா தான் நமக்கு சொன்னாங்க இல்லையா? 30 கணிச்சுக்கோங்கிறாங்க. பிற தெரியாட்டினா உண்மையிலே பிற வந்திருக்கலாம். அடுத்த மாதத்துடைய பிற இந்த 29 நாள் முடிஞ்சு நம்ம 30 நினைக்கிறோம்ல, 30 கணிக்கிறோமே, அன்னைக்கு அடுத்த மாதத்துடைய பிற இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க? கணிச்சுக்கோங்கன்ட்டாங்க.
பிற இருந்தாலும் நம்ம அதை எந்த மாதத்தை அடுத்த மாசத்தோட சேர்த்துக்கலாம். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இதுல கரெக்டா இருக்கணும், ஒரு தப்பே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை பார்க்கல. அதனால நீங்க சமுதாயத்தில் இதுல இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது இன்னொரு செய்தி முஸ்லிம்ல 1820வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபுல் பக்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் பிறையை தேடிக் கொண்டிருந்தோம். அப்போது முதல் மாதத்துடைய பிறையை பார்க்கறாங்க. அப்ப சில பேர் சொல்றாங்க இது 3வது நாளுடைய பிறங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பார்க்கிறது என்ன, முதல் மாதத்துக்குரிய பிறையை பார்க்கறாங்க. சில பேர் கருத்து சொல்றாங்க இது 3வது நாளுக்குரிய பிற. இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்ல இல்ல இது 2வது நாளுக்குரிய பிற. இவங்க பார்க்கறாங்க என்னடா இது, நம்ம முதல் நாள் பிறையை பார்த்திருக்கிறோம், சில பேர் 3ங்கிறாங்க 2ங்கிறாங்க, இப்படி கருத்து வேறுபாடு வந்துச்சு, அவ்வளவுதான். இதை வச்சு யாரும் காஃபிர் ஃபத்வா கொடுத்தாங்களா, வழிகேடங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சா, அது வரல. அவங்க கருத்து சொன்னாங்க. அப்ப இந்த அபுல் பக்தரி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. சந்திச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க பிறையை பார்த்தோம், தேடினோம், சில பேர் 3வது நாள் பிறங்குறாங்க, சில பேர் 2வது நாள் பிறங்குறாங்க, நாங்க என்ன செய்யறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, எந்த இரவுல நீங்க பாத்தீங்க? நாங்க இந்த 1வது இரவுல தான் நாங்க பார்த்தோம். அப்போ அவங்க அழகா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க. என்ன ஹதீஸ்? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, இன்னல்லாஹ மத்தஹு லிருயா, நீங்க பார்க்கிறதுக்காகவே அல்லாஹ் முதல் மாதத்தை நீட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், இது யாருடைய சொல் இல்ல, சஹாபியுடைய சொல் இல்ல. இந்த பிறை விஷயத்துல மற்றவங்களை எல்லாம் வழிகேடராக காட்டக்கூடிய மக்கள் இதை சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நீங்கள் பிறையை பார்க்கணுங்கிறதுக்காகவே முதல் மாதத்தை நீட்டி இருக்கிறான். முதல் மாதத்துல நீட்டி இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க, அல்லாஹ் நீட்டி இருக்கிறான், அல்லாஹ் நீட்டி இருக்கிறான். நீங்க எப்படி நினைக்க கூடாது, நம்ம இந்த மாதத்துல 2 நாள் மிஸ் பண்ணிட்டோமோ, 1 நாள் மிஸ் பண்ணிட்டோமோ, தாமதமா நம்ம மாதத்தை துவங்கி இருக்கிறோமோ என்ற சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. நபி அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அப்படித்தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை பார்க்கிறான். அல்லாஹ் நீங்கள் பார்ப்பதற்காகவே முதல் மாதத்தை நீட்டி இருக்கிறான். ஃபஹுவலி லைலத்தின் ராய்த்துமுஹு, எனவே நீங்க எந்த இரவுக்கு பாத்தீங்களோ அந்த இரவுக்குரிய பிறைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இங்க நம்ம யோசிக்கணும், உண்மையிலேயே பிறையை அவங்க பார்க்கறாங்கன்னு வைங்களேன், 3வது நாளுடைய பிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது, 2வது நாளுடைய பிறையா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன பாக்குது, விடுங்க பிரச்சனை இல்ல, இன்னைக்கு தானே நீங்க பிற பாத்தீங்க, அதானே உங்களுக்கு முடிஞ்சிச்சு, அல்லாஹ் நீட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முதல் மாதத்தை அல்லாஹ் நீட்டி இருக்கிறான். அப்ப பிற பெருசா இருக்கு, அது உனக்கு தேவையில்லை. நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் முயற்சி பண்ணி செஞ்சீங்களா, அதுல தப்பு வந்தா கூட பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வே பொறுத்துக்கிறான். அப்ப நீ எதுக்கு வாயடிக்கணும், நமக்கு மத்தியில சண்டையா எடுக்கணும், நமக்கு மத்தியில ஏன் மற்றவங்களை வழிகேடா சித்தரிக்கிறது ஒரு ஆயுதமா நம்ம தூக்கணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். அதுபோக இன்னும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1819. அதாவது இந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம சொல்றோம் இல்ல, இது எந்த கருத்து நிலைப்பாடு சரி என்பதை பேசுறதுக்காக நம்ம இப்ப குறிப்பிடவே இல்லை. இப்ப இந்த செய்திகளை எல்லாம் நம்ம குறிப்பிடுறது எந்த அடிப்படையில, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பிறை விஷயத்தை ஒரு சாதாரண விஷயமா பார்க்கிறது, அதுல ரொம்ப மென்மையை அல்லாஹ் காட்டுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ரொம்ப மென்மையை காட்டி இருக்கிறாங்க. சில தவறான முடிவுகள் வந்தா கூட அதை அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்திட்டாங்க, அல்லாஹ்வோட இறை தூதரோட சம்பந்தப்படுத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆள் மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு மேல நம்ம மத்தவங்களை வரம்பு மீறி பேசக்கூடாது. ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1819வது ஹதீஸ். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு அன்னைக்கே வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகே நடந்திருக்கிறது. குரைபுங்கிறவரு ஷாம்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்யறாங்க ஷாம்ல. இந்த குரைபுங்கிறவர்கள் ஷாம்ல இருக்கிறாங்க. அப்ப ரமலான் மாதத்தை அவங்க பாக்குறாங்க. எப்ப ரமலான் மாதம் துவங்குகிறது, ஷாம்ல சனிக்கிழமை துவங்குறது, சனிக்கிழமை பிறையை பாக்குறாங்க, சனிக்கிழமை ரமலான் ஸ்டார்ட் ஆகுது. எங்க, ஷாம்ல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில சனிக்கிழமை பிறையை பார்த்து ரமலான் மாதத்தை துவங்குகிறார்கள். அப்ப குரைபுங்கிறவர் அங்க இருக்கிறாங்க. ரமலான் மாதத்துடைய இறுதியில இந்த சஹாபி ஷாம்ல இருந்து பயணம் பண்ணி மதீனாவுக்கு வர்றாங்க. எங்க வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க.
மதீனாவுக்கு வரும்போதுதான் தெரியுது. ஏன்னா அந்த காலத்தில் தொலை தொடர்பு தகவல் தொடர்புலாம் இல்ல. மதீனாவுக்கு நேரடியா வந்த பிறகுதான் தெரியுது. மதீனாவில் என்னைக்கு பெற பார்த்திருக்காங்க? வெள்ளிக்கிழமை பெருநாள் பெற பார்த்திருக்கிறாங்க. ஒரு நாள் வித்தியாசம். சனிக்கிழமை ஷாம்ல பார்த்திருக்கிறாங்க. மதீனாவுல ஒரு நாள் தாமதிச்சு வெள்ளிக்கிழமை முதல் ரமலானுடைய முதல் நாளாக அவர்கள் முடிவு செய்து ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ மதீனாவுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இந்த குறைபுங்கிற தாபிஈன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சொல்றாங்க, பேசுறாங்க, நாங்க ஷாம்ல வந்து சனிக்கிழமை பெற பார்த்தோம். இப்னு அப்பாஸ் அவங்க கேட்டாங்க, சனிக்கிழமை பாத்தீங்களா? முஆவியா பார்த்தாரா? முஆவியா பார்த்தாரு. முஆவியா மட்டும் இல்ல, மக்கள் எல்லோரும் நாங்க பார்த்தோம். அந்த அளவுக்கு அது உறுதியான தகவல். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பிறகு இந்த குறைப கேள்வி இப்னு அப்பாஸ் அவங்ககிட்ட கேட்டாங்க, நாங்க சனிக்கிழமை பார்த்தோம், நீங்க வெள்ளிக்கிழமை தானே பார்த்திருக்கிறீங்க, நாங்க பார்த்த பிறகு நீங்க எடுத்துக்கொள்ள கூடாதா? அவளா தக்தஃபி பி ருயத்தி முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு அவங்க பார்த்து நோன்பு வச்சிருக்கிறாங்க, அதை நீங்க கணக்காக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் மதீனாவுல நீங்க முடிவு செஞ்சா என்ன அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, லா, இல்லை, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே செய்தியை ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அவங்க சனிக்கிழமை அங்க பெற பார்த்திருக்கிறாங்க, இங்க மதீனாவுல வெள்ளிக்கிழமை பெற பார்த்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு 29 நோன்பு வருதுன்னு வைங்களேன், அங்க உள்ள கணக்கை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா இவங்க 28 நோன்பு தான் வரும். பல பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அங்க உள்ள கணக்கை எடுத்தாங்கன்னா அங்க 30 நோன்பு வந்தா இவங்க ஒரு நோன்பு கலா செய்ய வேண்டியது வரும் இல்லையா? அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் அந்த காலத்துல வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தான் இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த விஷயத்துல என்ன பார்க்கிறது? மனிதர்களுடைய இயலாமையை பார்க்கிறது. அங்க உள்ளதான் இங்க ஏத்துக்கணும் இப்படி நம்ம திணிச்சோம்னா அந்த காலத்துல சாதனங்கள் இல்லாத காலங்கள்ல அப்ப எல்லாரும் ஒரு நெருக்கடிக்கு ஒரு தவற செய்யக்கூடிய செஞ்ச மாதிரியான ஒரு நிலை வந்துடும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதுல சலுகை வழங்குறது. அது மாதிரி புகாரியில 1913வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம், நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம், லா நக்துபு வலா நஹசுபு, நமக்கு எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாது, ஷஹ்ரு ஹாக்கதா வ ஹாக்கதா, எனவே மாதம் என்பது 29 வரும் 30 வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். நாம எழுத படிக்க தெரியாத சமுதாயம், நமக்கு என்னவும் தெரியாது எழுதவும் தெரியாது, எனவே மாதம் என்பது 29 வரும் 30 வரும். இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நமக்கு எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது. சாதாரணமா எல்லாருக்கும் இலகுவான எழுத படிக்க தெரியாத பாமரர்களுக்கு இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நான் சொல்றேன். கரெக்டா கணிச்சு இந்த மாதத்துல 29 வருமா, இந்த மாதத்துல 30 நாட்கள் வருமா அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம காலண்டரை பார்க்கிறோம். ஏன் நம்ம பார்க்கிறோம்? நமக்கு எழுத தெரியும் என்ன தெரியும். காலண்டர் யார் பாப்பா? எழுத தெரிஞ்சவங்க தானே பார்ப்பாங்க. என்னைக்கு எண்ணிக்கை தெரிஞ்ச கணக்கு தெரிஞ்சவங்க தானே காலண்டர் பார்ப்பாங்க. ஒரு ஆள் படிக்கல, அவர் காலண்டரை பார்த்து சொல்லுவாரா? டேட்டை சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியாது. படிக்காதவங்களால நாட்களை கரெக்டா என்ன செய்ய முடியாது, இந்த காலண்டரை பார்த்து முடிவு செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதம் 29 அதை ஓரளவு கணிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி கணிக்கக்கூடிய மக்களும் குறைவாக இருந்தாங்க, அதிகமா இல்ல குறைவாக இருந்தாங்க. இந்த மாதம் 29 வரும், இந்த மாதம் 30 வரும் என்று அவர்கள் கணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எல்லா மக்கள் மீது திணிக்கல. அது தவறு, அது ஹராம்னு சொல்லல. அதே நேரத்தில் அதைத்தான் எல்லாரும் ஏத்துக்கணும்னு என்ன செய்யல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் திணிக்கல. என்ன சொன்னாங்க? நம்ம எழுத படிக்க தெரியாத சமுதாயமா இருக்கிறோம், எழுதவும் தெரியாது எண்ணவும் தெரியாது. அப்ப மாதத்தை ஒவ்வொரு நாளும் மாதத்தை பார்த்து பார்த்து இந்த மாதத்துல 29 வருமா 30 வருமா இப்படி கணிக்கக்கூடிய சக்தி இந்த சமுதாயத்துல இல்ல. அதனால எல்லாருக்கும் இலகுவான சட்டம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை சொன்னாங்க, 29 வரும் 30 வரும். நீங்க கடைசியில பாருங்க 30 நாள் பெற தெரியுதான்னு பாருங்க. பெற தெரியலையா, முந்தைய மாதத்தை 30 முடிவு செய்யுங்க. பெற தெரியுதா, அப்ப நீங்க மாதத்துடைய துவக்கத்தை நீங்க ஆரம்பம் செய்யலாம்
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல நபி அவர்கள் எதை பார்க்கறாங்க? ஒரு 100% சரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கோள் கிடையாது. நபி அவர்கள் எதை முதல்ல பார்க்கறாங்க? மக்களுக்கு எது ஈஸி, நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவு மக்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுமா? மக்களுடைய நிலையை தான் பார்க்கறாங்க. அப்ப மக்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதத்தை முடிவு செய்யற விஷயத்துல கருத்துக்களை சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை முதல் நம்ம கவனத்துல வைக்கணும். அதனால எந்த கருத்து சரி என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த விஷயம் ஒரு மசாயில் பிரச்சனை. இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப கடினத்தை காட்டல, கொஞ்சம் மென்மையான போக்கை தான் காட்டுகிறது. அதே மென்மை போக்கு நம்மிடத்துல இருக்கணும். யார் இந்த விஷயத்துல நான் மென்மையை காட்ட மாட்டேன், கொள்கை உறுதி அப்படின்ட்டு கொள்கை உறுதின்னு யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதமான அடிப்படையில வரம்பு மீறி போறாங்க. ஹலக்கல் முத்தனத்தியூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, வரம்பு மீறக்கூடியவர்கள் அழிந்து போனார்கள். எங்க நம்ம கோவப்படணுமோ அங்க கோவப்படணும், எந்த இடத்துல நம்ம எழுந்து பொங்கி எழணுமோ அங்க பொங்கி எழணும். எந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தாங்களோ அதை நம்ம அப்படித்தான் பார்க்கணும். அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சாதாரண விஷயமா பார்க்கறாங்களா? அதுல இலகுவான ஒரு வழியை கையாண்டிருக்காங்களா? அப்ப நாமளும் அதே வழியில தான் நம்ம போகணும். அந்த விஷயத்துல நம்ம எல்லை மீறி நடந்தோம்னா நம்ம வரம்பு மீறி விட்டோம், அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இதை நம்ம மனசுல பதிய வைத்துக் கொண்டு இப்போ எந்த கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிஞ்சு கொள்வோம். இந்த விஷயத்துல அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஆளும் ஒரு கருத்து சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்து நாம ஆய்வு செஞ்ச வகையில நமக்கு சரின்னு தெரிஞ்ச விஷயம்தான். இதை எல்லா பேரிடத்துல நம்ம திணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் அவங்களுக்கு எது சரியா தெரிகிறதோ, குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக தெரிகிறதோ அவங்க தாராளமாக என்ன செய்யலாம், அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மார்க்கத்தில் தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரியணும். இந்த பிறைகளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன கூறுகிறான்? பிறைகளை பற்றி அல்லாஹ் சொல்வது என்ன? அல் பக்ரா அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி நபியே உம்மிடம் கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், மக்களுக்கு பிறைகள் என்பது காலம் காட்டிகளாக இருக்கிறது, ஹஜ்ஜுக்கும் காலங்காட்டியாக இருக்கிறது. பிறைகளுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் இந்த சந்திரனை பல நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். சந்திரன் வளர்கிறது, அப்புறம் மறுபடியும் தேய்கிறது. இப்படி வளர்ப்பிறையாகவும் தேய்ப்பிறையாகவும் இரு நிலைகளை சந்திரனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த சந்திரன் நமக்கு காலம் காட்டியாக இருக்கிறது. அப்ப பிறையுடைய மிக முக்கியமான நோக்கம் நமக்கு காலத்தை காட்டுகிறது. இதை நம்ம வழங்கணும். 6வது அத்தியாயம் 96வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானன், அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டக்கூடியதாக, காலத்தையும் நேரத்தையும் கணக்கிடக்கூடிய கருவியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். சூரியனையும் அல்லாஹ் நம்ம காலத்தை நேரங்களை கணக்கிடுவதற்குரிய கருவியாக அமைத்திருக்கிறான். சந்திரனையும் அல்லாஹ் அப்படித்தான் அமைத்திருக்கிறான், கணக்கிடக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அப்ப சூரியன் சந்திரன் எதுக்கு? ரெண்டுமே நம்ம காலத்தை நேரத்தை கணக்கிறதுக்கு தான். சூரியனத்தை வச்சு நம்ம என்ன கணக்கிடுவோம்? பகல் நாட்கள். சூரியனை வச்சு நம்ம என்ன செய்வோம்? இரவு பகலை நம்ம என்ன செய்யறோம்? கண்டுபிடிச்சுக்கிறோம் இல்லையா? லோகர் நேரம், மகரிப் நேரம், இஷா நேரம், பகல், இதெல்லாம் நமக்கு சூரியன் காட்டுகிறது. சந்திரனை வச்சு அல்லாஹ் நமக்கு என்ன காட்டுறான்? அது மாதம். சூரியன் நாளை காட்டுகிறது, இரவு பகலை காட்டுகிறது. சந்திரன் எதை காட்டுகிறது? அது ஒரு மாதத்தை காட்டுகிறது. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ, இது மிகைத்தவனும் அறிந்தவனுமாகிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அல்லாஹ், நீங்க நல்ல பாருங்க இந்த வசனத்தை. அல்லாஹ் சூரியனை சொல்லும் போதெல்லாம் சந்திரனையும் சொல்லுவான், சூரியனை சொல்லும் போதெல்லாம் சந்திரனையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். அடுத்து அல்லாஹ் அர் ரஹ்மான் அத்தியாயம் 5வது வசனத்தில் கூறுகிறான், அஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகிறது. என்ன கணக்கு? இஷ்டத்துக்கு அது சுத்தல, இஷ்டத்துக்கு இயங்கல. சூரியன் எப்படி சரியா அக்யூரேட்டா கரெக்டா இயங்குதோ அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள ஒரு நேரத்துக்குள்ள சந்திரனும் இயங்குகிறது, சூரியனும் அப்படித்தான் இயங்குகிறது. ரெண்டுக்கும் ஒரே நிலைதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சூரியன் எப்படி? அதான் பாருங்க, நாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு லொஹருடைய வக்த் எப்போ வரும்? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சூரியன் எப்ப மறையும்? ஃபஜருடைய வக்த் எப்ப வருது? இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கணிக்கிறோமா இல்லையா? ஏன் நம்ம கணிக்கிறோம்?
அல்லாஹ் அப்படித்தான் அதனுடைய ஓட்டத்தை வச்சிருக்கிறான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அத்தனை வருஷம் கழிச்சு சூரியன் இந்த நேரத்துல எப்படி இருக்கும், எவ்வளவு டைரக்ஷன்ல அதனுடைய ஒளி விழுகும், எல்லாத்தையும் நம்ம கணிக்கக்கூடிய வகையில தான் அதனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் ஒரு சீரான ஓட்டமாக, ஒரு முறையான ஓட்டமாக அமைத்திருக்கிறான். சூரியன் மாதிரி தான் அல்லாஹ் சந்திரனையும் என்ன செய்கிறான், அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ தியா வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாசில. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே சூரியனை பிரகாசமானதாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ கத்தரஹு மனாசில, அந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சந்திரனுக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். லி தஅலமு அதத சினீன வல் ஹிசாப், வருடங்களின் எண்ணிக்கையையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்ன கணக்கு? வருடத்துடைய கணக்கு, மாதங்களுடைய கணக்கு, நாட்களை பற்றிய கணக்கு, இதெல்லாம் நீங்க தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திரனுக்கு பல நிலைகளை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்ப சந்திரனுடைய மிக முக்கியமான நோக்கமே மாதங்களை நம்ம முடிவு செய்யறது. அது ஒரு முறையான ஒரு கணக்கின்படி இயங்குகிறது. அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாசீன் என்ற அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் கூறுகிறான், வல் கமர கத்தர்னாஹு மனாசில, சந்திரனுக்கு நாம் பல படித்தரங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுல சூரியன் விஷயத்துல மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன முடிவு? இன்னைக்கு நம்ம தொழுகிறோமா இல்லையா? லொஹருடைய வக்தி எப்ப வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல லொஹருடைய வக்தி எப்படி பார்த்தாங்க? சூரியன் உச்சி சாஞ்சிருச்சான்னு பார்ப்பாங்க. அது ஒரு பொருளுடைய நிழல். பொருளுக்கு நிழலே இல்லையா, அப்ப சூரியன் உச்சியில இருக்குது. பொருளுக்கு கொஞ்சம் நிழல் வர ஆரம்பிச்சிருச்சா, அப்ப சூரியன் உச்சியில இருந்து சாய ஆரம்பிச்சிருது, லொஹருடைய வக்தி வந்துருச்சு. இப்படித்தான் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம லொஹருடைய வக்தி இப்படியா பாக்குறோம்? ஏதாவது ஒரு பொருளை வச்சு நிழல் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் சாஞ்சிருச்சு, அதனால லொஹருடைய வக்தி வந்துருச்சு, அப்படியே முஅத்தின் வந்து பாங்க சொல்றாரு? இல்ல. சூரியன் எப்ப சாயுதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சா லொஹருன்னு வக்தின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சாய்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு உள்ள விஞ்ஞானத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுனால அதை நம்ம எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறோம், முடிவு செய்யறோம். அது மாதிரிதான் மகரிப் வக்து, சூரியன் எப்ப மறையுது, அதை வந்து விஞ்ஞானம் தெள்ள தெளிவாக கணித்து சொல்கிறது. அது கணித்து சொல்வது உண்மையாகவும் இருக்கிறது. அந்த முடிவுல குழப்பம் இல்ல, அது தீர்க்கமானதுங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம எடுத்துக்கொள்றோம். அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திரனையும் இங்கே சொல்கிறான். அப்ப சூரிய விஷயத்துல அந்த கணிப்பை எடுத்துக்கொண்ட நாம் சந்திரன் விஷயத்துல நாம் எடுத்துக்கொள்ள மாட்டிக்கிறோம். அதுல நமக்கு முரண்பாடு வருது. உண்மையிலே பார்த்தோம்னா இதுல நம்ம மோதக்கூடாது, முரண்படக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த கணிப்பு நாங்க விஞ்ஞான கணிப்பை நாங்க எடுக்க மாட்டோம். அதுலயும் வந்து துல்லியமா முடிவு செய்யறாங்க. எப்படி முடிவு செய்யறாங்க? நமக்கு இந்த நாளுடைய ஆரம்பங்கிறது எப்படி, நியூ மூன்ங்கிறது எப்படி கணிக்க வருதுன்னு சொன்னா, இந்த சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருந்தா அது அமாவாசை. அந்த நேர்கோட்டில இருந்து எப்ப சந்திரன் விலகுகிறதோ, அந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இல்லாம விலகுகிறதோ, அந்த நேரத்தில் அது புதிய நிலவு பிறக்கிறது, முதலாவது நாளுடைய மாதம் துவங்குகிறது என்று முடிவு செய்யறாங்க. அல்லாஹ் அப்படித்தான் என்ன செய்யறான், அந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வைத்திருக்கிறான். அப்ப இதையே நம்ம நிராகரிக்கணும். சூரிய விஷயத்துல இப்படி தெள்ள தெளிவாக விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்ட நாம் இந்த விஷயத்துல விஞ்ஞானம் சொல்லுது சூரியனுடைய ஒரு சுழற்சி முடிஞ்சு, சந்திரனுடைய ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு, அடுத்தது அதனுடைய புதிய சுழற்சி ஆரம்பித்து விட்டது அப்படின்னு விஞ்ஞானம் தெள்ள தெளிவாக சொல்லுது. அதுல ஏதாவது பொய் இருக்குதா? அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டா கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆமா முடிஞ்சிருச்சு, அவங்க கணிச்சு சொல்றது கரெக்ட் தான், தப்பாலாம் சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதை எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. கேட்டா விஞ்ஞானம் முரணா இருக்குங்கிறாங்க. விஞ்ஞானம் எப்படி முரணாகும்? 100% கன்ஃபார்மான விஞ்ஞான முடிவு அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு எந்த வகையிலும் முரணா இருக்காது. மக்களாக தவறாக விளங்கி கொண்டு முரண் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கூற்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று எப்படி விஞ்ஞானத்துக்கு முரணா இருக்கும்? முரணா இருக்குமா? முரணா இருக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பிறை விஷயத்துல வந்து விஞ்ஞானத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதங்களை முடிவு செய்து முரணா இருக்காது. இப்ப கண்டிப்பா வந்து விஞ்ஞானத்தை ஏத்துக்கிற கூடாது, அது ஏத்துக்கிறது ஹராம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், விஞ்ஞானமும் இந்த கருத்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஏன்னா இந்த சர்வதேச பிறையை பார்த்து முடிவு செய்யக்கூடியவர்கள் ஒரு நாள் தாமதமாக மாதத்தை துவங்குறாங்கன்னு வைங்க. ஆனா பிறையை விஞ்ஞானத்தின் அடிப்படையில் முடிவு செய்யறவங்க ஒரு நாளை சொல்றாங்க. அப்ப ரெண்டு என்ன கருத்து? இவங்க சொல்றாங்க இல்ல மாதம் என்பது 10ஆம் தேதி தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க,
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மாதம் என்பது 10ஆம் தேதி தான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. ஆனா அந்த கணித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்றாங்க மாதம் என்பது 9ஆம் தேதி ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப இது ஒண்ணுக்கொண்ணு முரணான கருத்தா இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனத்துல வைக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் விஞ்ஞானத்தை என்னைக்கு என்ன செய்யாது, நிராகரிக்காது. அதை நம்ம கவனத்துல வைக்கணும். இரண்டாவது, அதனால விஞ்ஞான முடிவுங்கிறது மார்க்கத்துல தவறு கிடையாது. இப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, விஞ்ஞான முடிவை எடுப்போம், விஞ்ஞானத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த கணக்கின் அடிப்படையில் மாதத்தை நம்ம முடிவு செய்வோம் என்று சொன்னால் அதற்கு எதிராக குர்ஆனோ அதற்கு எதிராக எந்த ஹதீஸ்களோ எதுவுமே கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், அந்த முடிவை நம்ம எடுக்கலாம். கிப்லாவெல்லாம் நம்ம முடிவு செய்யறோம், எந்த திசையில இருக்கு அதெல்லாம் நம்ம விஞ்ஞானம் கணிச்சு சொல்லுது, அதை நம்ம எடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிறை விஷயத்துல மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் அதெல்லாம் இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு இந்த விஞ்ஞான விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னா கொஞ்சம் குறையும். விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னா அந்த குழப்பங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த விஞ்ஞானத்தை எடுக்கிறது கட்டாயம் நம்ம யார் மேலையும் திணிக்க கூடாது. இந்த விஞ்ஞானத்தை எடுக்கிறது கட்டாயம், இதை எடுக்காருன்னா அது வழிகேடு என்ற அளவுக்கு நம்ம இதை யார் மேலும் என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. ஒரு கூட்டம், ஒரு சாரார் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி தான் நாங்க செய்வோம் என்று முடிவெடுத்தால் அதை நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு இந்த தொழுகையுடைய வக்துகளை எடுத்துக்கிடுவோம். லொஹருடைய வக்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி பார்த்தாங்க, அப்படித்தான் நாங்க முடிவு செய்வோம். அசருடைய வக்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி பார்த்தாங்க, அப்படித்தான் நாங்க முடிவு செய்வோம்னு யாராவது முடிவெடுத்தா அதை போய் நம்ம வழிகேடுன்னு சொல்லலாமா, அதை போய் நம்ம குஃபுருன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. இந்த பிறை விஷயத்துல விஞ்ஞானம் என்பதை நம்ம எடுத்துக்கொண்டால் தவறு கிடையாது, அவ்வளவுதான். அதை கண்டிப்பா எடுத்து ஆகணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதை கண்டிப்பா எடுத்து ஆகணும், எடுக்காம தப்பு வழிகேடு அப்படின்னு அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன செய்யல, அதை நமக்கு கடமையாக்கல. அது நம்ம கூடுதலாக நம்ம எடுக்கக்கூடிய மேலதிகமான ஒரு முடிவு தான் அந்த விஞ்ஞான கணக்குங்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது ஒரு நிலைப்பாடு. இப்ப இரண்டாவது கருத்து இருக்குதுல, சர்வதேச பிறை. உலகத்துல ஒரு பகுதியில் பிறை பார்த்து விட்டால் அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் மாதங்களை முடிவு செய்யலாம். இது சர்வதேச பிறை என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய நிலை என்ன, இது மார்க்கத்தில் எப்படி, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடைமுறைப்படுத்தினது. விஞ்ஞானம்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கோ குர்ஆனுக்கோ முரணா இல்ல. இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான், அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம விஞ்ஞானத்தை எடுக்கிறோம். ஆனா உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்றைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டுனது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இலகுவாக அடிப்படையில சொன்ன விஷயம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச பிறை தான். எப்படி நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. பிறையை நீங்க பார்த்து முடிவு செய்யுங்க, பிறையை பார்த்து நீங்கள் ரமலானை முடிவு செய்யுங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை துவங்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி நோன்பு வச்சிருப்பாங்க, விஞ்ஞானம் அந்த காலத்துல இல்ல, சரி இன்னைக்கு இருக்குது அதனால நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி நோன்பு வச்சாங்க, பிறையை கண்ணால பார்த்தா முடிவு செஞ்சாங்க. வெளியே இருந்து தகவல் வரும்போது அந்த தகவலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவு செஞ்சாங்க. அப்ப இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்திய விஷயம். இதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. அவ வழிகேடுன்னு நம்ம சொல்றோம்னா யார வழிகேடுன்னு சொல்றோம், இன்னைக்கு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானம் கிடைச்ச உடனே என்ன அவங்களுடைய சிந்தனை எப்படி மாறிடுதுன்னா, நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு இலகுவாக நபி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வழிகேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறார்கள். அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது. இது ஒரு வழிமுறை, அது ஒரு வழிமுறை. இதை எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தில் தவறு கிடையாது, அதை எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்தில் தவறு கிடையாது. மார்க்க ரெண்டுல எதையும் என்ன செய்யல, நிராகரிக்கல. இப்ப நபி அவர்கள் இது மக்களுக்கு இலகுவாக சொன்னாங்க. ஏன்னா விஞ்ஞானங்கிறது யாருக்கு இந்த காலத்துல வேணா அது பரவலா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இந்த விஞ்ஞான முடிவுகள் இந்த காலத்துல வேணா பரவலா என்ன செஞ்சிருக்கலாம், சூரியன் எப்ப மறையுது, சந்திரன் எப்ப உதிக்குது, சந்திரனுடைய துவக்கம் எங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது கூட பரவலாக மக்கள்கிட்ட பரவல, மேல்மட்டத்தில் உள்ள மக்களுக்கு தான் அந்த தகவல் இருக்குதே தவிர இன்னும் நிறைய மக்கள் எப்படிதான் இருக்கிறாங்க, இந்த கணிப்பை பத்தி உள்ள விவரங்கள்லாம் அறியாதவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ அறியாத மக்கள் நிறைய இருக்கக்கூடிய நேரத்தில் நீ கண்டிப்பா ஏத்துக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாத மக்களிடத்துல எதைத்தான் சொன்னாங்க, எதை சொன்னாங்க, விஞ்ஞானத்தையா சொன்னாங்க? அறியாத மக்கள் பலகீனமான மக்களிடத்துல எதை சொன்னாங்க, பிறையை பாருங்க, பிறையை பார்க்கறது கண்ணால பார்க்கக்கூடிய வழிமுறையை தான் சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ஈஸி.
அந்த மக்களுக்கு இலகுவானது. விவசாயியா இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இதுதான் சாதாரண ஒரு விஷயம். 29 நாள் முடிஞ்சிருச்சுப்பா, இந்த 30 நாள் பிறைய பார்ப்போம், தெரிஞ்சா மாதம் துவங்குது இல்லையா, முதல் மாதத்தை 30 பூர்த்தி செஞ்சுக்கிடுவோம் என்ற ஒரு இலகுவான முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதை நமக்கு சலுகைகளும் வழங்கி இருக்கிறாங்க. அது அல்லாஹ் ரசூலோட நமக்கு சம்பந்தப்படுத்தி அந்த சலுகைகளை சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சர்வதேச பிரயாணம் என்ன செய்யக்கூடாது, அது வழிகேடு, அது குஃபுரு என்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது. அப்படி யாராவது விமர்சனம் செய்தால் அவங்க யார விமர்சனம் செய்யறாங்க, அல்லாஹ் விமர்சனம் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கின சலுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி சஹாபாக்கள் அதன் அடிப்படையில் நோன்பு வச்ச முடிவுகளை வழிகேடு என்று ஃபத்வா கொடுக்கறாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல இந்த ரெண்டு கருத்தை பத்தி நம்முடைய நிலைப்பாடை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. குர்ஆன் ஹதீஸ்ல எது நெருக்கமா இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். விஞ்ஞானத்தை பொறுத்தவரை அதை எடுத்துக்கொண்டா தப்பு கிடையாது, பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. ஒரே நாட்டுக்குள்ளேயே இந்த பெருநாளா அடுத்த பெருநாளா, என்ன நாளைக்கு பெருநாளா இருக்குமா இருக்காதா, என்ன இந்த குழப்பங்களுக்கு வேலையே இல்லை. குழப்பங்கள் குறையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கிறது. சரி, அந்த விஞ்ஞானத்தை எடுக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மாதிரி கண்ணால தான் பிறைய பார்த்து மக்கள் முடிவு செய்தால் அதுவும் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரானது கிடையாது. அதுவும் மாதத்தை முடிவு செய்யறதுக்கு நபி அவர்கள் அங்கீகரித்த ஒரு வழி. அதன் அடிப்படையில் என்ன செய்யலாம், முடிவு செய்யலாம். இப்ப மூணாவது ஒரு கருத்து இருக்குதுல, என்ன மூணாவது கருத்து, தத்தமது பகுதியில தான் பெற பார்க்கணும். பிறையில நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் ஓரளவுக்குள்ள பரவலா மக்கள்கிட்ட பரவிய சேர்ந்த மூணு தான். இப்ப மூணாவது கருத்து என்ன, எங்க பகுதியில தான் பெற பார்க்கணும், மற்ற பகுதியில நாங்க பெற பார்த்தா ஏத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிற கருத்து. இதனுடைய மார்க்கத்துடைய நிலை என்ன? முதல்ல இந்த கருத்துல உள்ளவங்களே அந்த கருத்துல உண்மையாளர்களா இல்ல. எங்க பகுதின்னு சொன்னாங்கல்ல, அந்த கருத்தை சொன்னவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில உள்ளவங்க நீங்க உங்க பகுதியில பெறைய பாருங்க, அவங்க சொன்னது. திருச்சியில உள்ளவங்க 19 பகுதி தான் பெற, திருச்சியில உள்ளவங்க உங்க பகுதியில நீங்க பெற பார்க்கணும், மதுரை பிறைய நீங்க பார்க்க கூடாது, மதுரைக்காரவங்க நீங்க பார்க்கணும், நீங்க சென்னை பிறைய நீங்க பார்க்க கூடாது, இப்படிதான் சொன்னாங்க. அப்படி நடக்கவும் செஞ்சுச்சு. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்துல சில பெருநாளா இருக்கும், வேற மாவட்டத்துல பெருநாளா இருக்கும், ஆனா ஒரே ஜமாத், இவங்களும் ஒரே ஜமாத், இவங்களும் ஒரே கருத்து தான், இப்படி இருந்தாங்க. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, ஆஹா இது சரி வரலையே, என்ன நம்ம தமிழ்நாடு போல ஒரே ஜமாத்தா இருக்கிறோம், என்ன ஒரு ஜமாத்து நடத்திட்டு இருக்கும் போது என்ன தமிழ்நாடு மதுரைக்கு ஒரு நாள் பெருநாள் நம்ம சொல்றோம், திருச்சிக்கு ஒரு நாள் சொல்றோம், சென்னைக்கு சரியில்லையே. அப்ப 19 பகுதி கொஞ்சம் விசாலமாகுது. எப்படி செய்யறாங்க, அந்த வட்டத்தை விசாலமாக்குறாங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம், பேரை நம்ம எடுத்துக்கலாம், கன்னியாகுமரியில பார்த்து சென்னையில எடுத்துக்கலாம், சென்னையில் அதெல்லாம் நம்ம 19 பகுதி தான், இப்படின்னு 19 பகுதி விசாலமாகி இப்ப தமிழ்நாடு அளவுக்கு நிக்குது. சரியா, சரி, இவங்களே அல்லாஹ் நாடி அவங்களுக்கு என்ன இன்னும் விசாலமான ஒரு இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிறான்னு வைங்களேன் இந்த கருத்துல உள்ளவங்க. அப்ப இவங்க அப்ப எப்படி முடிவெடுப்பாங்க, அப்ப அவங்களுக்கு 19 பகுதி எது, இந்தியா முழுக்க 19 பகுதி. இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு தேவையாக இருக்கிறனால தமிழ்நாடு 19 பகுதியா இருக்கு. முதல் மதுரை திருச்சின்னு வேறுபாடு இருந்தது, இப்ப எல்லாம் ஒண்ணா ஆயிடுச்சு. இது கொஞ்சம் விசாலமாகி இன்னும் கொஞ்சம் பிராடா இருந்துச்சுன்னா அப்ப என்ன செய்வாங்க, இந்தியா முழுக்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்ப இதுவா அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்றது, இது கிடையாது. அல்லாஹ் ரசூல் என்ன செய்யல, இந்த மாதிரியான ஒரு முடிவை நமக்கு சொல்லல. என்ன ஆதாரப்பூர்வமா பெற பார்த்த செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. பிறைய பார்த்துட்டாங்களா, அது கன்ஃபார்மா இல்லையான்னு தான் பார்க்கணும். கன்ஃபார்மா அப்ப தாராளமா நம்ம செய்தி என்ன செய்யணும், ஏத்துக்கணும், ஏத்து முடிவு செய்யணும். பெற பார்த்து சாட்சியை சொன்ன பிறகும் இல்ல அது எங்க பகுதி இல்ல, நாங்க அதை ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்ப நீங்க ஒரு சில ஹதீஸை சொன்னீங்களே, சஹாபாக்கள் நிராகரிச்ச மாதிரி, அதனுடைய விளக்கம் என்ன நம்ம பின்னாடி சொல்லுவேன் அதனுடைய விளக்கத்தை. ஆனா நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறையை நான் சொல்றேன். நபி அவர்களுடைய காலத்துல பெற பார்த்த செய்தி எல்லாம் வந்துச்சு. சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பெற பார்த்த செய்தி சொன்னாங்க. நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பங்கள்ல எப்பயாவது இது எங்க பகுதி இல்லையே அப்படி ஏதாவது சொல்லி நிராகரிச்சிருக்காங்களா? சரி, எவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற, எவ்வளவு பகுதியில இருந்து நீங்க வர்றீங்க, இந்த அளவுக்குள்ள பகுதியாக இருந்தா நாங்க சாட்சியத்தை ஏத்துக்குருவோம், உங்க தகவலை ஏத்துக்குருவோம். அதுக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா இப்படி நபி அவர்கள் சாட்சி சொல்ல வந்தவங்க இடத்துல பேசி இருக்கிறாங்களா, அதன்படி அவங்க மறுத்து இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நபி அவருடைய வளமுறை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பிறை பார்த்த தகவல் வரக்கூடிய நேரத்துல கரெக்டா வந்தா, அதுக்குன்னு வரக்கூடிய நேரத்துல கரெக்டா வந்துருச்சுன்னா நபி அவர்கள் ஏத்திருக்கிறாங்க, மறுக்கல. ஹதீஸ்கள்ல பாக்குறோம். அபூதாவுதுல 1992வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான்ல கடைசி நேரத்தில் மக்கள் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. ரமலான் முடிஞ்சுச்சா இல்லையா,
ஷவ்வால் ஆரம்பிச்சுச்சா இல்லையா அப்படின்னு மக்கள் வந்து பிறையை தேடுறாங்க. அந்த நேரத்தில் கதிமா அராபியானி, 2 கிராமவாசிகள் வர்றாங்க. யார் வர்றா? 2 கிராமவாசி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நாங்க நேத்தே முன்னாடியே நாங்க பிறையை பார்த்துட்டோம், பிறையை நாங்க முன்னாடியே பார்த்துட்டோங்கிற தகவலை சொல்றாங்க. அப்ப இவங்க பிறை தெரியுதா இல்லையா, இது ரமலான் முடிஞ்சிருச்சா இல்லையா, ஷவ்வால் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா, இப்படி கருத்து வேறுபாடு நடக்குது. இந்த நேரத்தில் 2 கிராமவாசி வந்து நாங்க முன்னாடியே பிறை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ யுஃப்திரு, மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இன்னைக்கு நோன்பு வச்சிருக்காங்க, கடைசி நோன்பு 30வது நோன்பு வச்சிருக்காங்க. இப்ப பிற நாங்க பார்த்துட்டோம்னு கிராமவாசி வந்து சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வச்ச நோன்பையே விட்டுருங்க, ஏன்னா அது ரமலான் ஆயிப்போச்சு, இந்த 30வது நாள் ரமலான் இல்ல ஷவ்வால்னு ஆயிப்போச்சு. அப்ப நம்ம நோன்பு வைக்க கூடாதுன்னு நோன்பு வச்ச மக்களை நோன்பை விடுமாறு சொன்னார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப நபிகளாருடைய வழிமுறை என்ன, சாட்சி சொன்ன பிறகு அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏத்திருக்கிறாங்க. அபூதாவுதுல 1994வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது ரமலான் மாதத்துல இதே மாதிரி மக்களிடத்துல கருத்து வேறுபாடு வருது, பிற தெரியுதா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க பாக்குறாங்க. அப்போது ஒரு கிராமவாசி வந்தார், தான் பிறையை கண்டுவிட்டதாக அவர் சொன்னார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்பட்டார். நபி அவர்கள் இந்த கிராமவாசி இடத்துல தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நீ சாட்சி சொல்றியா? இதைத்தான் நபி அவர்கள் கேட்டாங்க. நீ முஸ்லிமான்னு கேட்டாங்க. பிறப்பாத்த செய்தி நீ சொல்ற, நாங்கெல்லாம் பார்க்கல, நீ தான் பிறப்பாத்த செய்தி வந்து சொல்கிறாய். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த கிராமவாசி சொன்னார், ஆமா. நபி அவர்கள் ஃபஅமர பிலாலன், பிலாலுக்கு உத்தரவிட்டார்கள், ஃபநாதா ஃபின்னாஸ், அவர் மக்களுக்கு அறிவித்தார், ஐ யகூமு வ யஸூமு, ரமலான் ஆரம்பித்து விட்டது, ரமலான் மாதத்தை துவங்குறாங்க, ரமலான் ஆரம்பித்து விட்டது. இவங்க பார்க்கல, ஒரு கிராமவாசி வந்து பிறப்பாத்த செய்தியை சொல்றார், ரமலான் பிறப்பாத்த செய்தி வந்து சொல்றார். அப்ப ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, பிலால் ரலியல்லாஹு மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் சாட்சி சொன்னா உடனே எடுத்து கேட்டாங்க, சாட்சி சரியா, நீ எந்த ஊரு, கிராமவாசினா எந்த கிராமம், மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள கிராமமா, மதீனாவுக்கு தொலைவில் உள்ள கிராமமா, இதான் நபி அவர்கள் கேட்டாங்களா? உண்மையே இப்படி ஒரு சட்டம் இருக்கும்னா 19 பகுதி அந்த அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க எதையுமே என்ன செய்யல, கேட்கல, சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மாதிரி பைஹக்கில ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க மதீனா மக்கள் நோன்பு வச்சிருந்தாங்க, இது ரமலானுடைய கடைசி 30வது நாள் அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க. யாரு? மதீனத்து மக்கள். அப்போது ஒரு வாகன கூட்டம் வந்தது. அவங்க பகலுடைய கடைசியில வந்தாங்க, 30வது நோன்பு முடிய போகுது, அசருடைய நேரமா இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு வாகன கூட்டம் வந்தாங்க. வந்து இது நேற்று இரவுல அவங்க பிறையை பார்த்ததாக சாட்சி சொன்னாங்க. சஹாபாக்கள் 30வது நோன்பு முடிக்க போறாங்க, மகரிப் வக்து வந்துருச்சுன்னா 30 நோன்பு முடியுது. இந்த நேரத்தில் நோன்பு முடியறதுக்கு முன்னாடியே வாகன கூட்டம் வந்து நேற்று இரவு நாங்க பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரன் நாஸ், மக்களுக்கு உத்தரவிட்டார்கள், ஐ இஃப்திரு வ யகுது, அவங்க நோன்பை விட்டு விட்டு மறுநாள் என்ன செய்யணும், பெருநாள் திடலுக்கு போய் பெருநாளை கொண்டாடணும் என்று உத்தரவிட்டார்கள். அப்படிங்கறத என்ன செய்யறோம், ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப சஹாபாக்கள் 30 நோன்பு வச்சு அந்த நோன்பு முடியக்கூடிய நேரமா வந்தும் சாட்சி பிறப்பாத்த செய்தி கிடைச்சுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இது ரமலான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அப்ப இனி போய்கிட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட சொல்லி இருக்கிறாங்க. நோன்பு வச்சக்கூடிய கூலி கிடைச்சிரும். அப்ப இதுதான் நபிகளாருடைய வழிமுறையா இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அந்த சாட்சிகளை எல்லாம் நிராகரிச்சு இல்ல எங்க பகுதியில தான் அப்படின்னு நபி அவர்கள் என்ன செய்யல, நடக்கலங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த பிறையை பார்த்து நீங்க முடிவு செய்யுங்க, பிறையை பார்த்தே முடிவு பண்ணுங்கிறாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல கூட நபி அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, சூமூலி ருயத்திஹி, பிறையை பார்த்தா நீங்க நோன்பு வைக்கணும், வஃப்திருலி ருயத்திஹி, பிறையை பார்த்து தான் நீங்க நோன்பு என்ன செய்யணும், ரமலான் பெருநாளை நீங்க முடிவு செய்யணும், பிறையை பார்த்தா ரமலானை துவங்கணும், பிறையை பார்த்தா நீங்க ரமலானை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு மேகமூட்டமா இருந்தா முந்தைய மாதத்தை 30 பூர்த்தி செய்யுங்க. அதிலே சொன்னாங்க, ஃபைன் ஷஹீத ஷாஹிதானி, யாராவது 2 பேர் சாட்சி சொல்லிட்டா, நீங்க பார்த்துட்டீங்க,
என்ன பிறப்பா உங்களுக்கு தெரியல 30 முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாராவது 2 பேர் வந்து சாட்சி சொல்லிட்டா ஃபசூமு, அப்ப நீங்க நோன்பு வச்சிருங்க, ரமலான முடிவு பண்ணிருங்க, அந்த சாட்சியத்தை ஏத்துக்கோங்க, வாஃப்திரு பெருநாளை நீங்க முடிவு பண்ணுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் இதுல வந்து வாத பிரதிவாதங்கள் அதுக்குரிய பதில்கள் எல்லாம் இருக்கிறது. அது அனைத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த ஒரு வாராந்திர நிகழ்ச்சியில நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், இந்த ரமலான் வருகிறது. சில சைத்தா அப்படிதான் வழி எடுப்பான். சில நேரங்கள்ல ஒண்ணுமில்லாத விஷயத்தை, தொழுகை இருக்காது, வணக்கம் இருக்காது, நோன்பு இருக்காது, இரவு நேர தொழுகை இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா நான் ஒரு பிறைவாசின்னு சொல்லி அதையே பேசிட்டு கிடப்பான். அப்ப இது என்ன ஒன்று ஆகிரத்துல எதை தேடணுமோ அதை தேடாம நம்ம இதுதான், இதை வச்சுட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிற அளவுக்கு இதான் ஈமானிய உறுதிக்கு அடையாளங்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். மற்ற மக்களுடைய மற்ற கருத்துல உள்ளவங்களுடைய மனசுல காயங்களை ஏற்படுத்த நம்ம பாக்குறோம். அந்த ஃபித்னால் நம்ம விழக்கூடாது. தெளிவா நம்ம விளங்கிக்கிறோம். இந்த விஷயத்துல இயலாமை வரத்தான் செய்யும். மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக முடிவெடுக்கத்தான் செய்வாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொன்னாங்க, அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அதனுடைய விளக்கத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஷாம்ல வந்து சனிக்கிழமை பார்த்தாங்க, வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சாங்க, மதீனாவுல பெற பார்த்தாங்க. அப்போ நபி அவர்கள் பெற பார்த்த செய்தியை ஏத்திருக்கிறாங்கிறப்போ ஏன் இப்னு அப்பாஸ் உள்ளவங்க அந்த தகவலை ஏத்துக்கறல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு இயலாது. ஏன்னா அது அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு 29 நோன்பு வந்தா இவங்களுக்கு 28 நோன்பு தான் வரும். அப்ப அந்த பிரச்சனைகள் வருகிறது. இவங்க வந்து தப்பா முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நோன்பு கலா செய்யறது, அந்த மாதிரியான ஒரு நிலைகள் வருகிறது. இந்த சந்தர்ப்பத்துல தான் அவங்க நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. என்ன ஹதீஸ், நீங்க எதை பெருநாள் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே முடிவு பண்ணி போங்க, முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன அதை நீங்க அதுல போட்டு நீங்க கணக்கு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன, நீங்க ஒரு முடிவெடுத்த பிறகு இந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை எதிர்கொள்ள வேண்டியதில்லை, நீங்க முடிவெடுத்த அடிப்படையில் நடக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்ன அடிப்படையில் தான் அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் நம்ம சுருக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், பிறை விஷயத்துல கணிப்புங்கிறது ஒரு உறுதியான விஷயம்தான். அதை எடுத்துக்கொண்டா சிக்கல்கள் குறையும். அதை எடுத்தா மார்க்கத்துல எந்த ஹதீஸுக்கோ குர்ஆனுக்கோ முரண் இல்ல, எடுக்கலாம். ஆனா அது எடுக்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு சாரார் ரபி அவர்கள் பெற பார்த்த மாதிரி நம்ம கண்ணாலேயே பார்த்து முடிவு செய்வோம் என்று சர்வதேச பிறையை எடுத்துக்கொண்டால் அதுவும் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான ஒரு வழிமுறை இல்ல. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், முடிவு செய்யலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்துல அல்லாஹ் ரசூலுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஃபித்னாக்களை செய்யாமல், மற்றவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாமல், குழப்பங்களை ஈடுபடாமல், நல்லதை நாடி நல்ல முறையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.